இந்து ரெபேக்கா வர்கீஸ். ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் மீன்ஸ் அண்ட் ரெகேஷன் தான். இதனால் புதுசாக இருக்குது அப்படின்னு யாரும் சீதாவில் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மேபி இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் வீடியோவாக இருக்கலாம். ஐ மீன் பார்க்குறவங்க சொல்கிறேன். சரி, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஷாலினி கேர்சன், நான் உங்கள் ரஜிவா. ஸ்டார்ட் மியூசிக். எடுத்த உடனே மங்களகரமாக மினாட்டாவை வச்சு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். என்னாலேயே அவனை எதிர்த்து தோக்கடிக்க முடியுமான்னு தெரியல. அந்த பிரிட்ஜுக்கிட்ட போனவங்களை எல்லாம் கொண்டுட்டான். இந்த உலகத்துக்கு வலிமை என்னன்னு காட்டுறேன். நம்மளோட 4வது ஹோக்காகே உயிரோட இருந்திருந்தா, அவன் இருந்திருந்தா உன்ன இந்த கேஜிஎஃப்ல அடி எடுத்து வைக்க விட்டிருக்க மாட்டான். சீரியஸாக சொல்கிறேன், நான் பார்த்துலேயே உனக்கு பெஸ்ட் எடிட் என்னதுரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இதுவுமே சொல்லுவேன். ஏன்னா எடிட் நல்லாவே இருந்தது. ஸோ இந்த எடிட் நல்லா இருந்ததுன்னா இந்த டைமை மென்ஷன் பண்ணி கீழே ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பட் என்னதான் இருந்தாலுமே நம்ம மினாட்டோவால் பெயினை டிஃபீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின் தான். மேபி டிஃபீட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வளவலன்னு பேசாமல் அடுத்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இட்டாச்சி ஸ்டாப் கில்லிங் அவர் டீம்மேட்ஸ். சாஸ்கே சாரி மை பேட் ஹேபிட்ஸ். இந்த இமேஜில் என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு நம்ம தோடோக்காக சாப்பிட்டுனுக்கிறாரு. ஐ மீன் இருசன் சாப்பிட்டுனுக்கிறாரு. அப்புறம் நருட்டோ வராரு, நருட்டோவை பார்க்குறாரு. திருப்பி உட்காந்து சாப்பிட்டுனுக்கிறாரு. நருட்டோ அவரே பார்த்துட்டுருக்காரு. சத்தியமாக எனக்கு இந்த ரீலை பார்த்து சிரிப்பே வரல. எனக்கு இவர் மேலே காண்டாக தான் இருக்குது. என்னதான் அப்படி இருந்தாலுமே ரெஸ்பெக்ட் ஃபார் ஒராச்சிமாரு. என்ன அங்கே எதனா சண்டை போயிட்டுருக்கா? அதுவும் நடுவில் பார்த்தீங்களா? ஆமத்தரஸ். எப்படா இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க? ஈவன் சொல்ல போனால் நானுமே நருட்டோவை பார்த்துட்டு இந்த மாதிரி தான் ஷரிங்கன் இருக்குது ஷரிங்கன் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஓல் நருட்டோ சீரீஸ் இன் ஒன் வீடியோ. இதுதான் ஃபுல் நருட்டோ ஷிபுரன்னு ஸ்பாயில் பண்ணுறேன்னு சொல்லி மன்னிச்சிக்கோங்க. பார்க்காதவங்களுக்கு இது இப்படி தான் ஓடும் கதை. ஆக்சுவலாக இதுதான் ஆக்சுவலாக அந்த இடத்துல நடந்திருக்கும் கூட. ஆனால் கிளைமேக்ஸ் பார்த்திங்களா, நருட்டோ சிம்பிள் அடிச்சு முடிச்சிருவான். ஸோ இதுவுமே நல்லா தான் இருந்தது. ஸோ வளவலன்னு பேசாமல் அடுத்த வீமுக்குள்ளே போயிடலாம். எனக்கு துணை நில்லு, சொல்லையா நிக்காத. படிக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல, தடைக்கலாம் நிக்காத. ஆனா உன்னை தாண்டி போகிற துணிவும் தெளிவும் தைரியம் எனக்கு இருக்கு. அதெல்லாம் நீ நினைக்காத. சதுரிடுவான், ஓடிடுவான், அங்க நின்றுவாங்க, ஒன்னும் செய்ய. சீரியஸாக இந்த டெம்ப்ளேட் யாருக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரியல. ஆனால் நம்ம ஒபிட்டோ அண்ட் கக்காஷிக்கே நல்லாவே பொருத்தம். மெயினாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோ கண்ணால் பார்ப்போம் பார்த்தியா, ரின் கக்காஷி சாவடிக்கும் போது. சரி, கக்காஷி ரென்னா சாவடிக்கும் போது அப்போ மைண்ட் வைஸ் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ யார் இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராம் ஃபினிக்ஸ் ப்ரோ தான். பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். ஏன்னா கமெண்ட் செக்ஷன் எல்லாரையும் ஒரு இருந்திருப்பார். ப்ரோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க ப்ரோ. பிரிண்ட் பண்ணுறேன். இல்லை பிரிண்ட் பண்ணால் ஏதோ வெரிஃபைன்னு காட்டுது. அடா கௌஷிகே காய்ஸ் எதனா சொல்லுங்கள் காய்ஸ், அது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு நாளைக்கு 2 வீடியோக்கு மேலே போட முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதனா ஒரு கமெண்ட்டை பின் பண்ணனால வெரிஃபைன்னு காட்டுது, ரிலேட்டட் வீடியோ கொடுனா வெரிஃபைன்னு காட்டுது. என்ன பண்ணுறதுனே தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் அதை பற்றின விஷயத்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. மேபி இந்த வீடியோக்கு காப்பிரைட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன தான் அப்படி இருந்தாலுமே வீடியோ பார்த்து புரிஞ்சுக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வர்றது பார்த்தீங்கன்னா தேவாரா பிஜிஎம்.
சின்ன வயசுல இருந்தே தேவரா சொன்ன கதையெல்லாம் கேட்டு வளர்ந்ததாலேயோ என்னவோ இந்த சபிக்கப்பட்ட உலகத்துல நாம நினைச்ச எதுவுமே நடக்காது. இந்த மலையை பயமுடுத்துறதுக்கு தேவரா உயிரோட தான் இருக்கானுங்கிற பெரிய கதையை எழுதிட்டான் உள்ள. ஷாரிங்கனோட உன்னதமான சக்தி மாதரா உச்சிஹாங்கிற எனக்கு சொந்தமானது. சீரியஸாக சொல்கிற எடிட் நல்லாவே இருந்தது, எந்த இடத்துலையும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. உண்மையாக சொல்ல போனால் நம்ம மாதிரான்ற பேரில் ஓபிட்டோ சுற்றி அனுப்பான் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தா செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கு பர்ஃபெக்டாக சிங்க் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் மீம்குள்ளே போயிடுவோம். ஐ வில் லேண்டல் மாதிரா வச்சு அலைனடா கொடுமையாக இருக்கீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மாதா தான் அங்கே சாக்கரை தொங்க விட்ருப்பா. இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மீமு. ஸோ இதுக்கு மேபி காப்பிரைட் கொடுக்கலாம். டே எப்பட்றா இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணுறீங்க? ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எடிட்டர் தெரியும். அவர் யார் அப்படின்னா நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியும். வேணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடியை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, வீடியோவே முடிஞ்சிச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் அப்படின்றது சண்டே வருமா அப்லோட்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு டெஃபினட்டாக தெரியல. மேபி நான் அடுத்த சண்டேவும் அப்லோட் பண்ண பார்க்கலாம், ட்ரை பண்ணுறேன். பட் என்னதான் அப்படின்னு பார்த்தாலுமே நம்ம சண்டே வருமானது கொஞ்சம் டவுட்டு தான். இந்த வீடியோவுக்கு மினிமம் ஒரு 2 லைக்ஸ் கிடச்சிருந்தா நான் வேணால் பார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், அந்த பயம் உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.